வர்தா புயல் பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்துள்ள மத்திய குழுவினரின் இன்றைய பயண திட்டம் பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, வர்தா புயல் பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்துள்ள மத்திய குழுவினரின் இன்றைய பயண திட்டம் பற்றி சொல்லுங்கள். வர்தா புயல் பாதிப்பு தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக மத்திய குழுவினர் சென்னை விரைந்திருக்கிறார்கள். மத்திய உள்துறை இணை செயலாளர் வசிஷ்ட பிரவீன் தலைமையில் இந்த குழுவினர் தற்பொழுது சென்னையில் முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த குழுவில் மத்திய உள்துறை இணை செயலாளர் மட்டுமல்லாமல் விவசாயத்துறை, அதே போன்று மெட்ரோ வாட்டர், அது மட்டுமல்லாமல் தொழில்துறை ஆகிய அனைத்து துறைகளிலிருந்தும் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வினை மேற்கொண்டு மத்திய அரசிற்கு அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். முதற்கட்டமாக அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த தனியார் விடுதியிலிருந்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மற்றும் மாநில அரசின் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு பனகல் பார்க், அதாவது சென்னை தியாகராய நகரில் அமைந்திருக்கக்கூடிய பனகல் பார்க்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், குறிப்பாக சென்னை பொறுத்தவரையில் 514 பூங்காக்கள் இருக்கின்றன. இந்த பூங்காக்கள் பெரும் அளவில் இந்த வர்தா புயல் காரணமாக சேதமடைந்திருக்கிறது. இந்த பூங்காக்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து சிக்னல்கள் ஆங்காங்கே பழுதாகி இருக்கின்றன. மேலும் பல இடங்களில் போக்குவரத்து சிக்னல்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. எனவே இது தொடர்பாக அண்ணா ஆர்ச் அருகே அவர்கள் இதனை தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வர்தா புயல் தாக்கத்தின் காரணமாக சென்னை மாநகராட்சியில் விழுந்திருக்கக்கூடிய மரங்களின் பெரும்பாலான மரக்கழிவுகள் திருமங்கலம் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியில் என்ன மாதிரியான எவ்வளவு மரக்கழிவுகள் தேக்கமடைந்திருக்கின்றன, எவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வினை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் புகைப்பட கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்பட கண்காட்சியில் வர்தா புயல் பாதிப்பின் போது எடுத்த புகைப்படங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஆய்வினை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிண்டி அருகே அவர்கள் எந்த மாதிரியான மின் கம்பங்கள் சேதம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை பார்வையிட்டு அதனைத் தொடர்ந்து பல்லாவரத்திலும் அவர்கள் தங்களுடைய ஆய்வினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் இந்த தனியார் விடுதிக்கு திரும்ப இருக்கிறார்கள். நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புயல் பாதிப்புகளை அவர்கள் பார்வையிட இருக்கிறார்கள். லலிதா, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.